ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கோ உங்க குடும்பங்களுக்கோ மிகவும் ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இயர் எண்ட்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த கடைசி வாரத்துல நம்ம இருக்கோம். இந்த வாரம் மிகவும் ஒரு முக்கியமான வாரம். நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஜனவரியில இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படி வழி நடத்தி வந்திருக்கிறார். பல பாடுகள், பல துன்பங்கள், அழுகை, கண்ணீர், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்ம எவ்வளவு அற்புதமாய் நம்ம வழி நடத்தி வந்திருக்கிறார். அப்படிதானே? இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறதான ஒரு டாபிக் கிராட்டிடியூட் ஃபார் மல்டிடியூட்ஸ். ஆண்டவர் எண்ணிலடங்கா நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டது போல எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எவ்வளவு ஒரு அருமையான வசனம், அப்படிதானே? ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். முதலாவது நம்ம பார்க்க போறது பி தேங்க்ஃபுல் ஃபார் த கிஃப்ட் ஆஃப் லைஃப். ஆண்டவர் கொடுத்த சுவாசத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 நம்ம பார்ப்பது போல நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. அது மாத்திரம் அல்ல, அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். கடந்த வருடம் இருந்த நிறைய பேர் இந்த வருஷம் நம்மளோட இல்லை. இந்த வருஷம் ஆரம்பித்தவர்கள் இந்த முடிவுல நம்மோடு இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எவ்வளவு கிருபையா ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்து வழி நடத்திருக்கிறார். இந்த சுவாசத்திற்காக முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது தேங்க் காட் ஈவன் த்ரூ ப்ராப்ளம்ஸ். நிறைய பிரச்சனைகள் வழியா நம்ம கடந்து வந்திருக்கலாம். போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வியாதிகள், பலரால கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்துல பிரிவினைகள், இப்படி எதை எடுத்தாலும் நமக்கு ஃபெயிலியரா இருந்திருக்கலாம். இப்படி எல்லா காரியங்கள் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரோமர் 8:28 சொல்லப்பட்டது போல அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நாம அவர் மேல அன்பு வைக்கும் போது அவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கும்? நன்மைக்கு எதுவாய் அது காணப்படும். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஸ்டில் வி ஆர் ஸ்டாண்டிங். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். Gratitude does not mean that we don't have any problems, but it means that God carried us through all the problems. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது thank God for his provision. எவ்வளவோ தேவைகள் இந்த வருஷம் நமக்கு இருந்திருக்கலாம், எவ்வளவோ குறைகள் இருந்திருக்கலாம், நிறைய காரியங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணியிருக்கலாம். வேலைக்காக ப்ரே பண்ணிருக்கலாம், இல்ல திருமண காரியங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணிருக்கலாம், படிப்புல சக்சஸ் வேணும்னு ப்ரே பண்ணிருக்கலாம், என்னுடைய கடன் பிரச்சனை நீங்களும் ப்ரேயர் பண்ணிருக்கலாம். எப்பேற்பட்டதான ஒரு ஜெப குறிப்புகளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டு சாதாரண பதிலை கொடுக்கல. நாங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஒரு சக்சஸான ஒரு பதிலை கொடுத்து இந்த வருடத்தை ஒரு வெற்றியின் வருடமாக முடிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தினமும் உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க ஒரு நல்ல இடத்தை கொடுத்து ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது தேங்க் காட் ஃபார் ஹிஸ் ஹீலிங் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவோ வியாதிகள் மத்தியில ஆண்டவர் அந்த வியாதியெல்லாம் நமக்கு நேரிடாமல் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள வியாதி வந்திருக்கலாம், கொடுமையான வியாதியா கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் தாங்கி இதுல இருந்து ஒரு விடுதலை பெற ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். கீப் பிரைசிங் காட். நம்ம ஒவ்வொரு நாளும் வாகனங்கள்ல போகும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதான பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவருக்கு, இப்படிப்பட்டதான சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு, இப்படிப்பட்டதான வியாதிகள் நம்மேல் வராதபடி பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்பேற்பட்டதான எண்ணிலடங்கா நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி வாரமாகி இந்த வாரத்தை மேக் திஸ் வீக் as a week of gratitude. ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வாரமாக நம்ம பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது வருகிறதான ஆண்டு உங்களுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் நம்ம அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, அற்புதத்தின் ஆண்டாக, ஒரு செழிப்பின் ஆண்டாக அது காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a very happy new year. Thank you.